சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடை பார்க்குது. கேளுங்க, அந்த சாப்பாடு கொடுக்குறீங்களான்னு ஏக்கமாக பார்க்குற முகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னே தெரில. பாருங்க, எத்தனை பேர் துரத்துனான்னு தெரில, வந்து சாப்பிடவே பயந்துக்கிட்டு அவ்வளோ நேரம் கழிச்சு வந்து சாப்பாடே வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்பாட்டில் வைங்க. நிறைய பேர் தான் சொல்கிறீங்க ஒரு ஸ்பாட்டில் வைங்க, அது சரியான விஷயம் தான். ஆனால் சாப்பாடே நீங்கள் வைக்கக்கூடாது. வைக்கிறனால தான் திருநாயெல்லாம் கடிக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு யார் சோறு? பசி வந்துச்சுன்னா நானாக இருக்க மாட்டேன், நம்மளே பைத்தியம் குடிச்சு தான் தெரியும் பசி வந்துச்சுன்னா. அப்போ அது பசி வந்துச்சுன்னா என்ன இன்னும் வெறியாக தான் ஆகும். அனிமல் லவர்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்காங்க. எப்படின்னா, தான் வீட்டில் ஒரு நாயை வளர்ப்பாங்க, ஓகேங்களா? அந்த நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போகிறப்ப இந்த ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே குலைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரீட் டாக் மேலே கடுப்பாவாங்க. நான் வந்து வீட்டில் வச்சு நாயை வளர்ப்பேன், ஆனால் ரோட்டில் இருக்க நாயெல்லாம் என் நாய் ரோட்டில் வரப்போ குலைக்குது, அதனால கொள்ளுங்கிற மாதிரி வருது. வளர்க்குறதா? நீங்கள் ஒரு தெருவுக்கு ஒவ்வொரு செட்டு இருப்பாங்க. இந்த தெருவுலேருந்து இன்னொரு தெருக்கு ஒரு நாய் வந்தாலே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு டாக்ஸ்குள்ள சில விஷயங்கள்லாம் பாட்டி போகிறதே வந்து பார்த்து போகும் வீட்டில் வளர்க்குற நாய்ங்களே. ஏன்னா மற்ற நாய் போயிருக்கா அவங்க ஏரியாவை, அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும். அப்போ எல்லா தெரு நாயையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்படியே அடைச்சாலும் 3 வேளை சாப்பாடு வாய்ப்பே கிடையாது. நாய்களை அடிச்சுக்கிட்டு வெறி பிடிச்சி செத்துப்போம். இப்போ வந்து மனுஷங்க தான் அதிகம்னு ஆயிடுச்சு. மனுஷங்களா நாயா கடைசி கட்டத்தில் அப்படின்னா மனுஷங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பேரா இது என்னமோ ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் மாதிரி டாக் லவ்வர்ஸை திட்டுறது, டாக் ஹேட்டர்ஸை திட்டுறது. இட்ஸ் நாட் அபவுட் தட். ஒரு உயிர், அதை தான் நம்ம பார்க்கணும். எல்லாம் ஞாபகம் இருக்குது, கிணத்துல பிடிச்சி தள்ளுவாங்க, நாய் வண்டி வந்துன்னா எல்லாம் நாய் ஓடும், அந்த மாதிரிலாம் நாயெல்லாம் கொன்று அழிச்சிருக்காங்க. அப்போல்லாம் அழிச்சுமே இப்போல்லாம் வந்து என்ன பேருக்கு ஆகிட்டே இருக்குதான். ஸோ தட் இஸ் நாட் அ சொல்யூஷன். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இது கவர்மெண்ட் தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எப்படின்னா வந்து ஏபிசி பண்ணி இல்லை வந்து எல்லாமே ரேபிஸ். இப்போ எங்களுக்கே எங்கள் தெருவில் நாய்க்கு இதுக்கெல்லாம் வந்து ஏபிசி பண்ணணும், ரேபிஸ் ஊசி போடணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது எங்களுக்கு அவேர்னஸ் தெரியல. ஸோ அவேர்னஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க, இல்லை 4 இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்ஃபர்மேஷன்னா கூட்டத்தை கூட்டி பேசுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுதான் இப்போதைக்கு தேவை மக்களுக்கிடையே. நாய் கடிச்சிருச்சு நெகட்டிவிட்டி எவ்வளோ எந்த அளவுக்கு பரப்புறமோ, நாய் வந்து எத்தனையோ பேர் காப்பாற்றி தெரிஞ்சு எனக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசிட்டோ கத்தியால குத்த வரான். ஒரு ஸ்ட்ரீட் டாக் தான் அந்த பொண்ணே காப்பாத்துது. விஷயங்களுமே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், கெடுதி மட்டும் இல்லாமல். இந்த உலகம் உண்மையே எல்லாரும் சொல்கிற மாதிரி மனுஷங்களுக்கான உலகம் மட்டும் கிடையாது. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் ரொம்ப காலம் இந்த பூமி இருக்கும். எல்லாரும் நம்மளோட குழந்தைங்களோட குழந்தைங்க, அந்த மாதிரி நிறைய காலங்கள் வந்து இந்த பூமி ஹெல்த்தியாக இருக்கணும்னா இயற்கையும் வேணும். ஒரேடியாக அழிச்சிட்டு மனுஷன் மட்டும் வாழணும்னா வாழவே முடியாதுங்க இந்த பூமியில். ஒரு தலைவர் சொல்லியிருந்தாப்புல, ஏழைகள் இருக்கக்கூடாதுன்னா ஏழைகளை ஒழிச்சா ஏழ்மையே இல்லாமல் போயிடுமா அந்த நாட்டில். பணக்காரங்க வீட்டில் நாயில் எத்தனை பணக்காரங்க கடிக்குதுன்னா, இந்த பணக்கார ஏரியாக்குள்ள நம்ம போனாலே ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னன்னு தெரியாமல் மேப்பை பார்த்து போயிட்டோம் நாங்கள். ஏன் வந்தீங்க, இது எந்த ஏரியா தெரியுமா, இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. மனுஷனுக்கே இருக்கிறப்ப நாய் எப்படி அங்கே அலோவ் பண்ணுவாங்க, கொள்ளா செய்வாங்க. இப்போ நானும் கும்பகோணத்தில் தான் இருக்கேன். கும்பகோணத்தில் நிறைய ரிச்சான ஏரியாவும் இருக்குது, நார்மலான ஏரியாவும் இருக்குது. அங்கே எல்லா ஏரியாலையும் நாய்ங்க இருக்க தாங்க செய்யுது. எல்லா ஏரியாலையும் சாப்பாடு வைக்க தான் செய்கிறாங்க. அதுமாரி இருக்க 100 நாயில் ஒரு 20 நாய் கடிச்சுன்னா இந்த 100 நாயும் கொள்றதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. அதுமாரி ஷெல்டரில் போகணுங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. ரேபிஸ் ஊசி நம்ம போடணும், ஏபிசி மெத்தட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும், எப்படி நகராட்சியை நம்ம அணுகணும், இப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தணுமே தவிர, அதேமாதிரி டாக் லவர்ஸ்லாம் ஒன்று சொல்கிறேன். சில பேர் ரொம்ப விஷயத்துக்கு முட்டு கொடுக்கூடாது. அதுக்குன்னு நம்ம உணர்வுபூர்வமாக ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு ஸ்ட்ரீட் டாக் கடிச்சோ, துரத்தி ஒரு குழந்தைய கடிச்சோ, நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அப்படி தான் இப்போ பேசணும். அங்கே போயிட்டு குழந்தைங்கனாலையும் ஏற்படுது, மனுஷனாலும் ஏற்படுதுன்னு அப்போ போய் முட்டு கொடுத்துட்டு முடியாது. சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது எப்படி நம்ம தடுக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணுமே. ஆமாம், கொன்று ஒரேடியாக அழிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு நம்ம கொண்டு வரக்கூடாது. இப்போ நாய் அழிச்சிட்டா எல்லாரும் சொல்கிற மாதிரி அடுத்து என்ன குரங்குகள் வரலாம் உள்ள, அப்போ குரங்குகளையும் அழிச்சிடலாமா? அந்த மாதிரி நிறைய விலங்குகளையும் பறவைகளையும் ஏற்கனவே இயற்கையெல்லாம் அழிச்சிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து மரத்தெல்லாம் அடிச்சு இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவு கொஞ்சம் இயற்கையும் பேணி அதோட இணைஞ்சு வாழ பழகுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எங்களோட. ஆமாம், அதேமாரி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லணும், அனிமல்ஸ் வந்து நீங்கள் அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க, கலதுக்கி அடிக்காதீங்கன்னு நம்ம சொல்லி தான் வளர்க்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கிறப்பமே சரி, பசங்க அடிச்சுட்டு சிரிச்சுட்டு ஓடுவாங்க. இப்போயும் நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு தெரியாது, அதை அடிச்சது ஓடுறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நம்ம சொல்லணும். வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லணும், அனிமல்ஸ் அடிக்கக்கூடாதுப்பா, அது திருப்பி நம்மளை கடிச்சிரும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு என்னன்னா, அந்த நாய் வந்து வளர்த்து பார்த்துட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாய் வருத்தா பரவாயில்ல, ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உண்மையாகவே நாயை பிடிக்கவே இல்லை, ஆனால் எப்படியாச்சும் சாகடிச்சிடணும், அது இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வாரம் ஒரு நாயோட நீங்கள் வந்து உண்மையாகவே அதுக்கு ஒரு பிஸ்கட் இப்படி தூக்கி போடுங்களேன். அந்த ஒரு வாரம் அதோட இருந்து பாருங்கள், சாப்பாடு போட்டு பாருங்கள், பேசி பாருங்களேன். அது கொடுக்குற அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. நான் சொல்லக்கூடாது, மனிதர்களை விட நாய்கள் வந்து உண்மையாகவே நன்றியாக அன்பாக இருக்குது அப்படிங்கிறது எங்களோட அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோங்க.